கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும். கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினியிலாத உடலும். சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும். தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும். தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும். துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெறும் தொண்டரோடு கூட்டு கண்டாய். அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே. அமுதேசரொரு பாகமகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அமுதேசரொரு பாகமகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. என்னுடைய பேர் வேம்பு சீனிவாசன். நான் இப்போ கொரட்டூரில் சீனிவாசபுரத்தில் வசிச்சிருக்கேன். பண்டிகை என்றால் இளைஞர்களாக சிறுவர்களாக எங்களுக்கு மிகவும் கொண்டாட்டமும் குதூகலமாக இருக்கும். இந்த 15 நாட்கள் விடுமுறை விடுவார்கள். அந்த நவராத்திரிக்காக விடுமுறை விடுவார்கள். அந்த நவராத்திரி விடுமுறை என்பது மிகவும் உற்சாகமாக இருக்கும். மாலை குழுவுக்கு வாங்க வாங்க வந்து பாடுறா அப்படிலாம் சொல்லுவாள். சொன்ன உடனே அந்த நேரத்தில் நாங்களும் உற்சாகமாக ஒரு 2 பை துணி பை எடுத்துன்னு அப்படியே போவோம். போகணுன்னு ஒவ்வொரு வீட்டில் எதாவது பாடுறா அப்படின்னு தமாஷா சொல்லுவாள். சொன்ன உடனே எங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ சினிமா பாட்டு, தெரிஞ்ச 1-2 சாமி பாட்டு, ஏதோ ஒன்று எங்கள் ராகத்தில் எங்கள் இதில் நாங்கள் பாடுவோம். பாடின உடனே எல்லார் வீட்லேயும் அந்த அன்பாகவும் அரவணைப்பாகவும் எல்லாம் பண்ணுவோம். அந்த காலத்தில் இந்த பண்டிகையில் இந்த நவராத்திரிங்கிறது எல்லாருக்கும் ஒரு இணக்கமான நிகழ்ச்சி. எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிறதுக்கான ஒரு நிகழ்ச்சியாகவும் இருக்கும். கொலு வைக்கிறச்ச ஏதாவது உதவி தேவைன்னா ஆள் இல்லை, அது மாதிரி பெரியவா இருக்கிற வீட்டில் கொஞ்சம் கொலுக்கு வா வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே பரணை மேலே இருக்கிற பொட்டியிலேருந்து இருக்கிற பொம்மையிலேருந்து எடுத்து அதை துணியை பிரித்து அதை தொடச்சி அது ஏற்ற மாதிரி சைஸ் வாரி அவள் விருப்பப்படுற மாதிரி கொடுத்து இது பண்ணி எங்களாலான சேவையும் எங்களாலான முடிஞ்சதையும் நாங்கள் பண்ணுவோம். பண்ணின உடனே இந்த 22 வீட்லேயும் இருக்கிறதுனால எல்லோரும் மாமா மாப்பிள்ளை அந்த மாதிரி ஒரு உறவு முறையில் கூப்பிட்டுருக்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு ஆண் பெண் இந்த வித்தியாசம் இல்லாத எல்லோரும் இது அவள் பேர் சொல்லி நம்ம பேரை சொல்லி அப்படி மாதிரி இருப்போம். ரெண்டாவது இந்த பண்டிகைங்கிறதுனால ஒரு எல்லாருக்கும் ஒரு எழுச்சியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். அந்த காலத்தில் இந்துக்கள் பண்டிகையில் சிறப்பான பண்டிகை இந்த நவராத்திரி 9 நாளும் சிறப்பாக இருக்கும். இந்த சிறப்பாக இருக்கச்ச குறைஞ்சபட்சம் 3 படியிலேருந்து கிட்டத்தட்ட 21 படி வரைக்கும் வச்சிருக்கிறது அந்த காலத்தில் பார்த்துருக்கோம். இந்த நவராத்திரி போது என்ன செய்வோம், அப்போது ஒரு காலத்தில் நாங்கள் இந்த சரஸ்வதி ஸ்கூலில் இருக்கச்ச சின்ன பசங்க நாங்கள்லாம் சேர்ந்துட்டு இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடுற மாதிரி நாங்கள் என்ன செய்வோம், பெரம்பூர் ட்ராமாட்டிக் சொசைட்டின்னு ஒரு சின்ன அமைப்பு ஒன்று ஏற்படுத்தி நாங்களாக நாடகம், கீரை சுண்டிய கெட்ட பொம்மன் ட்ராமா, அந்த மாதிரி ட்ராமா, கட்ட பொம்மன் ட்ராமா, அந்த மாதிரி ட்ராமாலாம் போட்டோன்னே அந்த ஸ்கூலில் அங்கே ரேடியோ நிகழ்ச்சிக்காக இந்த நவராத்திரி போது என்ன செய்வாங்க, ஸ்கூல்லேருந்து ரேடியோ நிகழ்ச்சிக்கு அழைச்சின்னு போவாங்க. ரேடியோ நிகழ்ச்சி அழைச்சின்னு போகிறச்சே அங்கமங்கலம் குப்புன்னு ஒருத்தர் அங்கே ரேடியோ நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு அழைச்சின்னு போகிறச்சே அங்கே அந்த ரேடியோ நிகழ்ச்சியில் நாங்கள் போகிறச்சே இந்த கொலு நவராத்திரி போது இருந்ததுனால இதை ஒளிபரப்பாகிற நேரத்தில் அப்போது ஜெயஸ்ரீன்னு ஒரு பொண்ணும் ரேடியோ அண்ணாவும் இருக்கும். அந்த நேரத்தில் இந்த பாப்பா மலர்னு ஞாயிற்றுக்கிழமை 2:10க்கு பாப்பா மலர்னு ஒன்று இருக்கும்.
அந்த பாப்பா மலர் வந்து அந்த பாட்டு கேட்கச்சு அந்த வயசில் நாங்கள்லாம் அந்த ரேடியோ கிட்ட வந்து காதை வச்சு அப்படி சுற்றி ரவுண்டாக உட்காந்து ஒரு 20 பேர் ஆனாலும் அப்போ பொழுது போகிறதுக்கு அந்த ரேடியோ பாப்பா மலர் கேட்க போவோம். பாப்பா மலர் கேட்கச்சு பாப்பா மலர் மலரும் நேரம் பறந்து வருவீரே கதைகள் சொல்லுவோம் நல்ல பாட்டும் சொல்லுவோம் அப்படின்னு இந்த பாட்டு அந்த ஆரம்பத்து நிகழ்ச்சி இருக்கும். அந்த ஆரம்ப நிகழ்ச்சியை வந்து அந்த இசையமைப்போட நல்ல பிரமாதமாக இருக்கிறதுனால அந்த நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் கலந்து ட்ராமாலெல்லாம் நடிப்போம். அப்போ ட்ராமாவில் நிகழ்ச்சி அந்த காக்கா பாட்டு, குருவி பாட்டு, பசு பாட்டு இதெல்லாம் வந்து பாட்டு பாடுவோம். அந்த வயசு வந்து ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற வயசுக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு 10 வயசு அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், இந்த பாட்டெல்லாம் பாடிட்டு இந்த முன்னே எங்களுக்கு வந்து அந்த அக்கம் பக்கத்தில் இருக்க அத்தனை பேர் வீட்டுக்காரும் எங்களுக்கு ரசிகர் மாதிரி ஆகிடுவான். நீ நல்லா பண்ணுடா அப்படின்னு, இருந்தாடா இன்னும் கொஞ்சம் சுண்டல் கொடு, இன்னும் கொஞ்சம் இது கொடு, அந்த மாதிரி வந்து ஆசையாக அந்த மாதிரி எல்லாம் தருவா. எங்களுக்கு அப்படியே ஒரு ஜிலுஜிலுப்பாகிடும். நம்மளுக்கு இவ்வளோ ரசிகர்கள், அந்த காலத்தில் ரசிகர்னு தெரியாது, நம்மளுக்கு இவ்வளோ இது கிளுகிளு அப்படி இப்படி இருக்கு அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ட்ராமா இது பண்ணி அதில் வர அந்த காசை என்ன பண்ணுவோம், ஸ்கூல் பசங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு பென்சிலு இந்த மாதிரி வந்து இது பண்ணி கொடுப்போம். அப்புறம் ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு என்ன பண்ணணுங்கிற ஒரு இது வந்த உடனே அந்த நவராத்திரி அந்த விழாவில் வந்து ஒருத்தருக்கு கலந்து ஒருத்தர் அந்யோன்யமாக இருந்தனால இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு போகிறது வரதுனால போய் ஏதாவது உதவி கேட்டால் கூட அவள் வந்து செய்கிறதுக்கு உதவி நீ கண்டிப்பாக செய்வ அப்படின்னு சொல்லி அந்த உதவி வந்து செய்வாங்க. செஞ்சோடனே ஓரளவுக்கு அந்த நவராத்திரி எல்லார்ட்டையும் போகிறது வர்றது அந்த இதனால் நம்ம வந்து எல்லாரோடையும் அனுசரணையாக இருக்க முடிஞ்சது. இது முடிஞ்சது. குலுவுடைய தாத்பரியம் வந்து எல்லாரும் ஒன்று தான். எல்லாருக்கும் அந்த படிப்படியான அந்தஸ்து, என்ன அந்தஸ்து கௌரவம் கொடுக்கணுமோ அதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வரும். அந்த மாதிரி ஒரு சிந்தனை, 2 சிந்தனை, 3 சிந்தனை, அந்த மாதிரி 6 அறிவு உள்ள மனிதன் இந்த மாதிரி புழு பூச்சி இந்த மாதிரி, அப்புறம் வந்து மனுஷ மகான், அதே மாதிரி தேவர், கடவுள், அந்த மாதிரி ஒவ்வொரு நிலைமையாக வந்து மேலே வந்து மனிதன் வந்து மெதுவாக வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறி போகணும், மேலே போகணும், வந்து சிறந்து வழங்கணும். சிறந்த எடுத்துக்காட்டாக வந்து என் நவராத்திரி இருந்தது. இதுக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி. நீரங்காயனில் புகழ் ஏது அம்பனீரங்காயனில் புகழ் ஏது அம்பனி கில ஜகன் நாதன் மார்பில் உரை திருநீரங்காயனில் புகழ் ஏது தாயிரங்காவிடு சேயுயிர் வாழுமோ தாயிரங்காவிடு சேயுயிர் வாழுமோ சகல உலகிற்கும் நீ தாயல்லவோ சகல உலகிற்கும் நீ தாயல்லவோ சகல உலகிற்கும் நீ தாயல்லவோ அம்பானி இறங்கா எனில் புகழ் ஏது பார்க்கடலில் உதித்த திருமணியே பார்க்கடலில் உதித்த திருமணியே சௌபாக்யலக்ஷ்மி என்னை கடைக்கனியே சௌபாக்யலக்ஷ்மி என்னை கடைக்கனியே நாற்கவியும் பொழியும் நாற்கவியும் பொழியும் புலவோர்க்கும் நாற்கவியும் பொழியும் புலவோர்க்கும் ஞானியர்க்கும் உயர் வானவர்க்கும் மெய்ஞானியர்க்கும்
வானவர்க்கும் மெய் ஞானியர்க்கும் ஓய வானவர்க்கும் அம்பானி இறங்கா எனில் புகழ் ஏது அம்ப நிகில ஜெகநாதன் மார்பில் உரை திருநீ இறங்கா எனில் புகழ் ஏது சரஸ்வதி தயை நிதே நிகதி சரஸ்வதி தயை நிதே நிகதி தன்னருள் தந்தருள்வாய் பாரதி சரஸ்வதி தயை நிதே நிகதி தன்னருள் தந்தருள்வாய் பாரதி சரஸ்வதி கரமலர் மிளிர் மணி மாலையும் வீணையும் கரமலர் மிளிர் மணி மாலையும் வீணையும் கருணை பொழியும் கடை கண்ணழகும் வள சரஸ்வதி தயை நிதே நிகதி தன்னருள் தந்தருள்வாய் பாரதி சரஸ்வதி நின்னருளொளி இல்லையானால் நின்னருளொளி இல்லையானால் மனையிருள் நீங்குமோ நின்னருளொளி இல்லையானால் மனையிருள் நீங்குமோ சகல கலை மாதேவள்ளவாகினி வெண்கமல மலர் மீனேரும் வாணி வெள்ளை கலையணி புராணி சரஸ்வதி தயை நிதே நிகதி தன்னருள் தந்தருள்வாய் பாரதி சரஸ்வதி குந்தேந்து துஷாரஹ ரதவரா யா குந்தேந்து துஷாரஹ ரதவரா யா சுப்ரபத்யாபிதா யாணீநாமரதண்டமன் டிககரா யா சேஷபத்மாசனா யா பிரம்மாசுதசங்கர பிரபுதிதி தேவை சதா வந்திதா ஷமா பாரு சரஸ்வதி பஹவதி சேஷதாத்யாபகா हे हंसवाहिनी ज्ञानदायिनी अम्ब विमलमति दे अम्ब विमलमति दे அதிசயமான வடிவுடையாள்
அரவிந்தமெல்லாம் துதி செய்ய வாணன சுந்தரவள்ளி துணைரதே பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்தம் மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற கொடி மென்கடி குங்கும தோயமெல்ன விதிக்கின்ற மேனி அபிராமியத விழுத்துணையே. நம்முடைய தர்மத்தில் நிறைய பண்டிகைகள் உண்டு. இதெல்லாம் கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாள் கொண்டாட்டம், 2 நாள் கொண்டாட்டம், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் 9 நாட்களும் கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நவராத்திரி பண்டிகைகள் மட்டும்தான் உண்டு. எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது. ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் நம்முடைய நவராத்திரி காலம், அதனால் ஆஃபீஸில் எல்லாருடைய சின்ன பங்களிப்போட அவங்களால முடிஞ்ச பொம்மைகள், எந்த அளவுக்கு பொம்மைகள் கேட்டிங்கன்னா, அவெஞ்சர்ஸ், டிசி ஃபேன்ஸ், அந்த மாதிரி பொம்மைகளுமே அந்த அளவுக்கு பசங்களாம் கொண்டு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி பொம்மைகள் வச்சுருக்கும் போது அவங்க அந்த கிளைண்ட் வந்தாங்க. வந்துட்டு இது என்னது படிப்படியாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னது எங்களுடைய நவராத்திரி குழு, வருஷத்தில் வர முக்கியமான நவராத்திரி இது, அதனால் இந்த நேரத்தில் கொலுப்படி வச்சு பொம்மை கொலு வச்சு கொண்டாடுறது இங்கே வழக்கம். இது வீட்டில் பூஜை பண்ணுவோம், இங்கே ஆயுத பூஜைக்கு முன்னாடி வைக்கிறது அப்படின்றதுனால. ஏன்னா எல்லா கம்பெனிஸ்லுமே ஆயுத பூஜை உண்டுங்கிறதுனால ஆயுத பூஜைக்கு முன்னாடி ஒரு சின்ன கொலு செட்டப் வைக்கிறதுங்கிறது எல்லாரையும் கலந்து அவங்களுடைய பங்களிப்போடு செய்யறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ அவங்க ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா, ஜப்பானில் ஹினாமத்சூரி அப்படின்னு ஒரு பண்டிகை உண்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா அது இந்த காலத்தில் அவங்களுடைய மழைக்காலம் முடிகிற அந்த காலத்தில், அதாவது அவங்களுடைய மார்ச் மாதம் காலகட்டத்தில் இதே மாதிரி கொலு வீற்றிருத்தல், அதாவது பொம்மைகளை ஒரு அரசவை மாதிரி உருவாக்கி பலவிதமான பொம்மைகளை உருவாக்கி கொலு வைக்கிறது அப்படின்னு ஹினாமத்சூரி அப்படின்னு ஒரு பண்டிகை உண்டுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இதில் இருக்கக்கூடிய சில தகவல்களை அந்த வருஷம்லாம் நான் கொஞ்சம் சேகரிக்க ஆரம்பித்தேன். அப்போ நிறைய தெரிஞ்சது. என்னென்னா, சவுத் கொரியாவில் இந்த மாதிரி ஒரு பண்டிகை உண்டு. சீனாவில் அவங்களுடைய அந்த லேண்டன் ஃபெஸ்டிவல் வரக்கூடிய அந்த காலத்தில் இதே மாதிரி பொம்மைகள் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பண்டிகை உண்டு. தாய்லாண்டில் இந்த மாதிரி ஒரு பண்டிகை உண்டு. எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு உட்பொருள் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொலு வீற்றிருத்தல் அப்படின்னு. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, எல்லா ஆலயத்திலும் இருக்கக்கூடிய உற்சவர் ஒரு இடத்துல கொலு மண்டபம் அப்படின்னு ஒரு இடத்துல இருப்பார். அதாவது கொலு வீற்று இருப்பார். அந்த இறைவனுடைய அந்த வடிவம் அந்த இடத்துல கொலு வீற்று இருக்கும் பொழுது அது மக்களுக்கான ஆசீர்வாதங்களை அருளை பெறுவதற்கான ஒரு இடமாக இருக்கின்றது. அப்போது அதில் மந்திர ஒலியை எழுப்பி அந்த ஒலியினால் கான்சக்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திர ஒலியினால் ஏற்படக்கூடிய அற்புதமான அந்த சக்தியை மென்மேலும் பெருக்குவதற்கான ஒரு வாய்ப்பு. அதையே தான் வீட்டுக்குள்ளே கொண்டு வர ஒரு அற்புதமான பண்டிகையாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு நவராத்திரியை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்முடைய நவராத்திரி சக்தியினுடைய கொண்டாட்டமாக, ரொம்ப குறிப்பாக பெண் குழந்தைகளுடைய கொண்டாட்டமாக இருக்குது. நம்ம அந்த ஜப்பானில் சொன்ன மாதிரி அங்கேயும் பெண் குழந்தைகளை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக, சவுத் கொரியாலையும் பெண் குழந்தைகளுக்கான அற்புதமான கொண்டாட்டமாக இந்த பொம்மை கொலு அப்படின்னு இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ கர்நாடகாவில் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சாமுண்டி அப்படிங்கிற அந்த அற்புதமான மகிஷாசுரனை மர்தனம் செய்து அந்த அற்புதமான அந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய அந்த காலத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தசரா ஃபெஸ்டிவலில்
அற்புதமாக அந்த அரசர் வந்து கொலு வீற்றிலிருந்து அவருடைய அரசவையை நடத்த குறித்து பார்க்குறோம். அப்போ அந்த கொலு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் பொதுவான ஒரு பாரம்பரியமாக இருக்கின்றது. இதை வீடுகளுக்குள்ள கொண்டு வந்த அற்புதமான ஒரு பழக்கம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்றது. எப்படி வந்து திலகர் வந்து வீடுகளுக்குள்ள இந்த பிள்ளையாரை வந்து பொது இடங்களுக்கு கொண்டு வந்தாரோ, அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் அதுக்கு முன்னாடியே யோசிச்சு கொலு இருக்கக்கூடிய தெய்வ வடிவங்களை வீட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. இது வெறும் தெய்வங்களுக்கு மட்டும் தானா அப்படின்னா கிடையாது. புல்லாகி பூண்டாகி புழுவாகின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு, இது வந்து ஒரு உயிரினுடைய படிநிலை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆறறிவு வரும்பொழுது மனிதர்கள் அப்படின்ற நிலை வருது. இந்த மனிதர்களுக்கு அப்புறமா வரக்கூடிய நிலை அப்படின்றது ரிஷி சித்தர்கள் அப்படிங்கிற ஒரு 7வது நிலை. அப்புறம் 8வது ஒரு நிலை அப்படின்னு வரும்பொழுது தேவர்கள், அந்த தேவ குணங்களுக்கான ஒரு நிலை. அடுத்த நிலை வரும்போது தெய்வம். இப்போ வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வானுரை தெய்வத்துள் வைக்கப்படும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் அந்த கடந்து உள் சென்று தெய்வ நிலையை அடையக்கூடிய அந்த உச்ச நிலையை அடைய முடியும் என்பதற்கான நவராத்திரி குழு ஒரு அற்புதமான ஒரு படிநிலை நமக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்து. இதுல ஒரு செய்தி நம்ம யாரும் கவனிக்காதுன்னா, நம்முடைய எல்லா பண்டிகைகளுமே பகல்ல கொண்டாடுவதாக இருக்கும். பொதுவாகவே நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாமே, ஏன்னா பொதுவாக பெரியவங்க சொல்றது மாலைக்கு அப்புறம் வந்து 7-8 மணிக்கு அப்புறம் குதபகாலம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சிவராத்திரியும் நவராத்திரி மட்டும், அதுவும் 3 நவராத்திரிகள் உண்டு. சைத்திர நவராத்திரி உண்டு, மக நவராத்திரி உண்டு, சாரதா நவராத்திரி உண்டு. இப்போ நம்ம கொண்டாடக்கூடிய சாரதா நவராத்திரி இந்த 9 நாட்களும் மாலை பொழுதுக்கு அப்புறம்தான் சக்தியினுடைய வடிவம் பெரிதாகின்றது. இதுக்கு அறிவியல் பூர்வமாக ஒரு தத்துவத்தை யோசிச்சோம் அப்படின்னா, புரட்டாசி மாசத்துல வந்து பொன்னுருக வெயில் அடிக்கும், இரவுல மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்புறம் வரக்கூடியது மாதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து தட்சிணாயன காலத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மனம் இருளினால் குழம்பக்கூடிய காலம். அப்போ இந்த இருளை நீக்கி ஒளியை, அதாவது நல்ல ஞானத்தை, நல்ல தெளிவான எண்ணங்களை பெறுவதற்கு நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் நம்ம முன்னோர்கள். நம்முடைய தர்மத்தில், நம்முடைய இந்து தர்மத்தில் அற்புதமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் நவராத்திரி காலம் 9 நாளும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச தர்மங்களை, உங்களால் முடிஞ்ச பூஜைகளை, உங்களால் முடிஞ்ச அனுஷ்டானங்களை செய்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த 9 நாட்களுமே யாருக்கெல்லாம் முடியாமல் இருக்கின்றார்களோ, ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்கலாம், அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு சிரமம் இருக்கலாம், இல்லை அவர்களுக்கு எதான உடை, மருத்துவ செலவு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம், இல்லை அடிப்படையான தேவைகள் அந்த குழந்தைகளுக்கு இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கலாம், சாலை பெருக்கக்கூடிய துப்புரவு பணியாளராக, இந்த சக்தி வடிவங்களை நம்ம வணங்குவதற்கும் வாழ்த்துவதற்கும் இந்த நவராத்திரி காலம் ஒரு பெரிய உதவியாக இருக்கும். எல்லோரும் போல, எப்போதும் போல, என்னுடைய அம்மா, என்னுடைய அன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறவு எனக்கு நவராத்திரி காலம். அவங்களோட நினைவுகள் அதுக்கு எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே அவங்க வீட்டு அம்மா, பாட்டி, பெரியம்மா, எனக்கு என் பெண் குழந்தை வரைக்கும் அந்த உறவு நிகழ்கின்றது. ஆண்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பண்டிகையாக இருக்கும். நவராத்திரி கொண்டாடக்கூடிய எல்லா நம்பிக்கையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள்.